11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ல இருந்து பிஜி படிக்கிற ஸ்டூடெண்ட் வரைக்கும் யார் வேணாலும் ஒரு வருஷத்துல எப்ப வேணாலும் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா என்ன அது எவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்காலர்ஷிப். ஆமாங்க, நான் சொல்ற ஸ்காலர்ஷிப்போட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீதாராம் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். இந்த ஸ்காலர்ஷிப்பை 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ல இருந்து பிஜி படிக்கிற ஸ்டூடெண்ட் வரைக்கும் யாரு வேணாலும், லைக் நீங்க 11th படிக்கலாம், 12th படிக்கலாம், இல்ல யூஜி இல்ல பிஜி இல்ல ஐடிஐ இல்ல டிப்ளமோ, என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னாலுமே இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் வழியா எப்ப வேணாலும் நீங்க ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணும் அப்படின்னா நீங்க உங்களோட 10th அண்ட் 12th அண்ட் உங்களோட டிகிரிஸ்ல 60 to 75% ஆஃப் த மார்க்ஸ் ஆவது வாங்கியிருக்கணும். இப்போ உங்க பேரண்ட்ஸ் வந்து salaried அப்படின்னா உங்களோட ஃபேமிலியோட இன்கம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 lakh உள்ள இருக்கணும். இல்ல நான் salaried அப்படின்னா உங்க ஃபேமிலியோட இன்கம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2,50,000 குள்ள இருக்கணும். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாம் மேட்ச் ஆகுது அப்படின்னா தென் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற லிங்க் வழியா எப்ப வேணாலும் நீங்க இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்காலர்ஷிப்போட பெனிஃபிட் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வேரி ஆகும். அதாவது நீங்க ஒரு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்போட அமௌண்ட் உங்களோட ஃபர்தர் ஸ்டடீஸ்க்கு வேரி ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், அதாவது ஐடிஐ படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு, மெடிசன் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு, இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு, இல்லை வேற ஏதாவது யூஜி அண்ட் பிஜி டிகிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்க்கு, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே அவங்க என்ன கோர்ஸ் படிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வேரி ஆகும். இந்த ஸ்காலர்ஷிப் பத்தின முழு டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறதையுமே, இந்த ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்றதுக்கான லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றேன். மறக்காம நீங்க செக் பண்ணுங்க. அண்ட் மோர் ஓவர், நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டு அதை எப்படி பண்றது, படிக்கிறதுக்கு ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் இல்லாம சிரமப்படுற நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் அண்ட் இந்த வீடியோவை மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க படிக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன காரணமா இருக்கலாம்.